Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா weight loss பண்றதுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அதே நேரத்துல ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஒரு weight loss drink தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரியா சமையல். உடம்புல weight அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் கெட்ட கொழுப்பு சேர்றது தான். இந்த லெமன் ட்ரிங்க் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை நீக்கிட்டு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும். லெமன்ல கால்சியம், பொட்டாசியம், மக்னீசியம், இரும்புச்சத்து, வைட்டமின் ஏ இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. நான் பெரிய சைஸில் 4 எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். பெரிய சைஸாக இருக்கிறதுனால 4 எடுத்துருக்கிறேன். நீங்கள் எடுக்கக்கூடிய பழம் சின்னதாக இருந்ததுன்னா 8 போல் எடுத்துக்குங்க. அதில் 2 பழத்தை 2ஆக கட் பண்ணி எடுத்துட்டு அதனுடைய சாறை மட்டும் தனியாக பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். சாறை பிழிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தோலை தூக்கி போடாதீங்க, அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நாம் யூஸ் பண்ணிக்க போகிறோம். மீதி இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழங்களையும் சின்ன சின்ன துண்டங்களாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்முடைய தேவையை பொறுத்து நம்ம எவ்வளோ பெருசு வேணும்னாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி தான் கட் பண்ணணும்னு எந்த விதமான கட்டாயமும் இல்லை. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் துண்டங்களாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. 1 லிட்டர் போல் தண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்ச இந்த 1 லிட்டர் தண்ணியும் சேர்த்துக்கலாம். அதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். இது கூட கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த 2 எலுமிச்சம்பழம், அந்த எலுமிச்சம்பழங்களை சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த எலுமிச்சம்பழம் நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறமா எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த வெறும் தோல் மட்டும் எலுமிச்சம்பழ தோல், அதையும் உள்ளார சேர்த்து மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சோம் இல்லையா லெமன் ஜூஸ், அந்த ஜூஸையும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மிக்ஸிங்கை அப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடறேன். இது நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். ஒரு வடிகட்டியில் எடுத்து வச்ச இந்த லெமன் ட்ரிங்கை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ லெமனில் தண்ணி எல்லாம் நல்லா புகுந்துருக்கும். அதனால நல்லா லெமனை நல்லா இறுக்கி பிழிஞ்சி உள்ளே இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்குங்க. ஸோ வெயிட் லாஸுக்கான லெமன் வாட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கு. தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா 200 மில்லி போல் இந்த கொதிக்க வச்ச சுடு தண்ணி எடுத்துக்கணும். அது கூட 100 மில்லி போல் இந்த லெமன் வாட்டர் செய்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து 2ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் இந்த லெமன் ட்ரிங்கை குடிச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சாப்பாட்டுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த லெமன் ட்ரிங்கை எடுத்துக்குங்க. இது கூட நீங்கள் டேஸ்ட்டுக்காக உப்போ அல்லது தேனோ கூட கலந்து சேர்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இந்த ட்ரிங்கை வச்சு வெயிட் லாஸுக்கான நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், வெரைட்டி ட்ரிங்க்ஸ். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோ கூட இன்க்ளூட் பண்ணணும்னு சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த்தி ஆகிடும், ஸோ போர் அடிக்கும். அதனால் அடுத்த வீடியோவில் இந்த லெமன் ட்ரிங்கை வச்சு இன்னும் என்னென்ன விதமான வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இந்த கண்டிப்பாக இந்த லெமன் ட்ரிங்க் ஈஸியான அதே நேரத்தில் வெரி எஃபெக்டிவ் லெமன் ட்ரிங்க் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.